ஆர்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பனிமலையில சில ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அந்த பனிமலையை வந்து குறைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய சைஸ் ஐஸ் ஒன்று கிடைக்குது. சரி, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட லேபுக்கு அந்த ஐஸை வந்து கொண்டுட்டு போறாங்க. அதை வந்து உருக்கி பார்க்கும்போது தான் தெரியுது அதுல இருக்கிறது ஒரு மனுஷன் அப்படின்னு. இதுவும் அவன் 40,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பழங்குடி மக்களை சேர்ந்தவன். எப்படி இந்த 40,000 வருஷங்களா அவன் இந்த பனி இதிலே வந்து உறைஞ்சு போய் இருந்தானோ, அது மட்டும் இல்லாம அவனோட செல்ஸ், ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் எல்லாமே இன்னமும் வந்து பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. எப்படி ஒரு மனுஷனால இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு இவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 1984 ரிலீஸ் ஆன ஐஸ்மேன் அப்படிங்கிற சைஃபை ஆக்ஷன் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஆர்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு பனிமலையில் சில குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பனிகளை வந்து குடஞ்சி எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய சைஸில் ஒரு ஐஸ் பாறை வந்து கிடைக்குது. சரி, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெலிகாப்டரை வர வச்சு அவங்களோட லேபுக்கு அதை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அது என்னென்னு ரிசர்ச் பண்ணுறதுக்காக. மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. அது கூடவே இதை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட்டும் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அனுப்புகிறாங்க. அது வரைக்கும் இங்கே மற்ற எந்த வேலைகளும் வந்து பண்ணுற மாதிரி இல்லை. இதை ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்றதை ரிசர்ச் பண்ணணும். கேட்டுக்கிட்ட மாதிரியே இந்த இடத்துக்கு ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஸ்டான்லி அப்படிங்கிறவர் வராரு. ஸ்டான்லிக்கு ஆர்டிக் ஓஷனோட மொத்த வரலாறு எல்லாமே தெரியும். இவர் இந்த இடத்துக்கு ரொம்பவே வந்து பரிச்சயமானவர் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எஸ்கிமோஸ் அப்படின்னு பழங்குடியினர் மக்கள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர்ஸ் எல்லாமே இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஐஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறது இவர் நிச்சயமா வந்து கணிச்சிருவாரு. இவரு கூடவே டயானா அப்படின்ற சயின்டிஸ்டும் இன்னும் சில சயின்டிஸ்டும் இந்த இடத்துக்கு வராங்க. ஐஸ் கட்டியை பார்க்கும்போது இதுக்குள்ள ஏதாவது ஒரு மிருகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபர்ஸ்ட் வந்து கெஸ் பண்றாரு. ஏன்னா 1890s ரஷ்யாவுக்கு இதே மாதிரி ஒரு மிருகம் கிடைச்சது, ஒரு மேமோத். அதோட செல்ஸ் எல்லாமே இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் கூட அழிகாம வந்து நல்ல நிலைமையில இருந்தது. ஸோ நம்மளுக்கும் பார்க்கலாம், இது வந்து மேபி லக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ் கட்டிகளை லேசர் லைட்டை வச்சு கட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே பொறுமையாக ரொம்ப சேஃபாகவும், ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த மிருகத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு வந்து அதை பொறுமையாக கட் பண்ணுறாங்க. அதை கட் பண்ண தான் இவருக்கு தெரியுது அது ஒன்றும் மிருகம் கிடையாது, அது ஒரு நெதர்ந்தால் அப்படின்னு. மனுஷனோட அப்பியரன்ஸை வச்சு பார்க்கும்போது இவன் ஒரு வேட்டைக்காரனும் கிட்டத்தட்ட 20,000 40,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன் அப்படின்றதும் இவங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஆர்வத்தோட பார்க்குறாங்க. ஸ்டான்லியும் இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது டயானா என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு, இதை வந்து நம்ம கூறு வெட்டி நம்மளோட வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ரிசர்ச் சென்டருக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடா இவனோட கிளாத்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவன் உடம்புல இருந்து சில டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐபாஸ் கொடுத்து எலக்ட்ரோட்ஸ் மூலயமா அவனோட பிரெயின் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்குது. என்ன அப்படின்னா, இன்னும் கூட அவனோட செல்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பார்த்த டயானா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மனுஷனோட உடம்புல கிரையோ ப்ரொடெக்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னா, அவங்களோட உடம்பு ஃப்ரோசன் ஆகும்போது அவங்களோட செல்ஸ் இதெல்லாம் வந்து வீணாக போகாமல் அது வந்து பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி ஒரு விஷயம் இவனோட உடம்புல நேச்சுரலாகவே இருக்குது அப்படிங்கிறத டயானா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் அவனோட உடம்பை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பார்க்குறாங்க. என்னன்னா, அவனோட ஹார்ட் பீட், பிரெயின் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே இன்டுபேட்டர், அதுக்கப்புறம் ஷாக் இதெல்லாம் கொடுத்து அவனை வந்து எப்படியாவது திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவனோட ஹார்ட் பீட்டும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. எப்படியோ அவங்க கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா வந்து அவனை ஸ்டேபிளாக கொண்டு வந்துடுறாங்க. அவன் கண் முழிச்சதுமே அவனை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தா அவனுக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கவே மாட்டான்ல. அதனால இவங்க எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்க, ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த சத்தத்தெல்லாம் பார்த்தா அவன் வந்து கொஞ்சம் பயந்து போயிடுறான். அப்போ ஸ்டான்லி மட்டும்தான் அவன் முகத்தில் இருக்கிற மாஸ்க் எடுக்கிறான். அவனை பார்த்ததும் தான் இவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஏன்னா மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். இதுக்கப்புறமும் இவனுக்கு வந்து மயக்க ஊசி தான் வந்து கொடுத்து அவனை வந்து மயக்கமாக்குறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இவனோட உடம்புல இருந்து நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து நிறைய டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து வந்து ஒரு மீட்டிங் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு 40,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக நம்மளுக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவனோட உடம்புல நேச்சுரலாகவே கிரையோ ப்ரொடெக்டன்ட் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதை மட்டும் நம்ம நிறைய டெவலப் பண்ணோன்னா நம்ம நாட்டில் நிறைய க்யூர் பண்ண முடியாத பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் அது மாதிரி ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கலாம். மருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அன்ஃப்ரோசன் பண்ணி இதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம். மட்டும் இல்லாமல் இந்த கிரையோ ப்ரொடெக்டன்ட் அப்படின்ற விஷயம் மூலயமா மக்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பல வருஷங்களுக்கு ஃப்ரோசன் பண்ணிக்க முடியும். இதனால மனித வாழ்வுக்கு வந்து அழிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசும்போது இது எல்லாத்தையுமே ஸ்டான்லி வந்து எதிர்க்கிறான்.
அந்த மாதிரி மனுஷ இனம் அழியாமல் மட்டும் இருந்தது அப்படின்னா ஓவர் பாப்புலேட் ஆயிரும், அது எல்லாமே நம்ம நாட்டுக்கு ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இதோட இப்போதைக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு வெளியில் ப்ரெஸ்ஸுக்கோ யாருக்குமே தெரிய வேணாம். அப்படி மட்டும் தெரிஞ்சதுன்னா இவனுக்கு அது பெரிய பிரச்சனையாக முடியலாம். நம்ம கூட போட்டி போட்டுக்கிட்டு இன்னும் சில பேர் இன்னும் பெரிய ஆளுங்களாம் இவனை வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவன் எப்படி இருக்கான் என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறான். ஏதோ ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா இவனுக்கு 2 வாரம் மட்டும் டைம் கொடுக்குறாங்க. அந்த 2 வாரத்துக்குள்ளே உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணு, அதுக்கப்புறம் நிச்சயமாக நாங்கள் நினச்சது தான் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. கிடச்சிருக்க 2 வாரத்துலையாவது ஏதாவது பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் வைவாரியம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அது என்னன்னா, இவன் நேச்சுரலாக இப்போ வந்து மலை பிரதேசம் அந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இவனுக்கு வந்து ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இவன் எந்திரிச்சு கண்ணு முழிச்சதுமே, இந்த நெதர்நாள் கண் முழிச்சதுமே அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்க்குறான். அங்கே இருக்கிற பெரிஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து அதில் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடிச்சிக்கிறான். பறவைகள் தான் பறக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அதோட முட்டை அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிறான். நைட் ஆனவுடனே அந்த கல்லெல்லாம் வச்சு நெருப்பு மூட்டி அவன் வேட்டையான ஃபுட்ஸ் அதை எல்லாத்தையும் ஹீட் பண்ணி அதில் வந்து சாப்பிட்டுக்கிறான், தூங்குறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னே நீர்வீழ்ச்சி இருக்கும், அங்கே போய் குளிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறான். அது யூஸ்வலாக அவனோட டெய்லி ரொட்டீன்ஸை வந்து அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து காட்டு பன்றி ஒன்று அது சவுண்டு கேட்குது, அதை வந்து வேட்டையாடணும். அதனால இவனோட குகைக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். அங்கேருந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த பன்றியும் வருது. இவனை வந்து அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக பாறைகளுக்கு நடுவில் அதை வந்து மாட்ட வச்சு அந்த இடத்துல அதை வேட்டையாடுறான். மாதிரி மிருகங்களை வேட்டையாடுறது, அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சியில் மீன்கள் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து இப்போ வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி வேட்டையாடும் போது தான் உள்ளே இருந்து ஒரு ஹோஸ் கிடைக்குது. என்னடா இது ஹோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாதுல்ல. ஸோ அந்த ஹோஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அதை வந்து மோப்பம் முடிச்சுக்கிட்டே அதை வந்து ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல வந்து ஒரு மெட்டல் டோர் இருக்குது. டோரை எப்படியாவது ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அப்படி போனால் அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் இன்னொரு டோர் இருக்குது, அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கேட்ட சத்தத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாமே வந்து கோஷமிட அது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு கம்பியை வச்சு வந்து அட்டாக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவனும் கொஞ்சம் பயந்து போயிருக்கான். இவனையும் அதே மாதிரி தான் வந்து அங்கேருந்து விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பண்ணுறதை பார்த்து இவனும் பயந்து போய் அங்கேருந்து கிளம்பிடுறான். நீர்வீழ்ச்சிக்கு மேலே போய் பார்க்கும்போது இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு பவரால் தான் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுமே இதை வந்து உடைக்கிறதுக்கு அவன் வந்து ட்ரை பண்ணுறான். சரி, இந்த இடத்த வந்து உடைக்கிறத அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பாங்க. ஸோ உடனே அங்கே இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு அவனை வந்து ஷூட் பண்ணிடுறாரு. இதனால அந்த இடத்துல அவன் மயக்கமாகிடுறான். இப்போ இவனை வந்து ஆப்ரேட்டிங் ரூமுக்கு வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இவனோட உடம்புல இருந்து நிறைய சாம்பிள்ஸ் வந்து எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ஸ்டான்லிக்கு வந்து செம கோவம் வருது. இன்னும் 2 வாரம் முழுசாக முடியவே இல்லை, அதுக்குள்ளே ஏன் திருப்பி இப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போடுறாரு. ஆனால் டயானா தான் இருந்துட்டு பரவாயில்ல, அவங்களோட வேலையை அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஈவினிங்கே ஸ்டான்லி இருந்துட்டு டயானாக்கு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறான். இது எல்லாமே பழங்குடி மக்களை சேர்ந்த வந்து ஒரு கிளிப்ஸ் தான். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு மேலே வந்து ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஏதாவது நரம்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டயானா சொல்லிடுறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இதனால நிச்சயமாக அவங்களுக்கு எந்த ஒரு வலியும் இருந்திருக்காது. ஏன்னா அவங்களோட கால்களை பாருங்க, ஒரு சின்ன கொப்பளம் கூட கிடையாது. ஒரு மனுஷனால சாதாரணமாக இப்படிலாம் செய்ய முடியுமா? சரி அதை விடுங்க, இந்த வீடியோவை பாருங்க. இவன் வந்து அவனோட ஃப்ரெண்டோட ஃபேஸில் ஃபுல்லாக ஊசி வந்து குத்தி வச்சிருக்கான். ஆனால் அவனோட உடம்புல ஃபேஸ்ல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ஏதோ ஒரு கெமிக்கலை உருவாக்கியிருக்காங்க. அந்த கெமிக்கல் மூலியமாக தான் அவங்களோட டிஷ்யூஸை இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின விஷயம் நிச்சயமாக இந்த நெதர்ந்தாலுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி அவன்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். சரி ஓகே அப்படின்னு டயானாவும் ஒத்துக்கிறாங்க. அவனுக்கு டைம் கொடுத்து அவன் கூட நம்ம நெருங்கி பழகும் போது தான் இவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மறுநாள் என்ன பண்ணுறான்னா, இவன் கண்ணு முழிச்சதுமே இந்த இடத்துக்குள்ள வைவேரியம்குள்ள இந்த ஸ்டான்லி வந்து வரான். அவன் கையில் வெப்பன்ஸ் இது எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவனை பார்த்ததுமே அந்த நெதர்ந்தால் வந்து கொஞ்சம் பயந்து போகிற மாதிரி இருக்கான். இவனுக்கும் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, எதுவும் பண்ணிடுவானோன்னு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சம் தயக்கத்தோடு தான் வந்து முன்னாடி வராங்க. ஸ்டான்லி வந்து கொஞ்சம் அப்படியே முன்னேறி வர இவன் என்ன பண்ணுறான்னா, இவனை பார்த்ததும் கிட்ட வந்ததுமே அவனை கீழே தள்ளி விட்டு அவனை வந்து லாக் பண்ணி ஒரு பெரிய பாறை எடுத்து அவனோட தலையில் வந்து அடித்து கொல்றதுக்கு போகிறான். அந்த டைமில் கூட அவன் எதுவுமே பண்ணலை. ஆனால் மேலே இருந்துட்டு ஒருத்தன் வந்து இவனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறான். ஸ்டான்லி வந்து இவனை எதிர்த்து எதுவும் பண்ணாததுனால அந்த பாறையை வந்து அவன் கீழேயே போட்டுடுறான். அதுக்கப்புறமா இவன் வந்து ஸ்டான்லி வந்து அப்படியே நோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவன் நம்மள மாதிரி இல்லை, இவன் ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமாக போட்டிருக்கான், பார்க்கறதுக்கும் வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை எல்லாமே வந்து நம்மள மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் செக் பண்ணுறான். அவனோட வாய்க்குள்ளே, அதுக்கப்புறம் அவனோட இடுப்புக்குள்ளே, இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸுமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஸ்டான்லி ஒரு பக்கம் வழியில் பயங்கரமாக கத்துறான். அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறான்னா, இவனோட பேர் ஆரோ அப்படின்ற மாதிரி இவனுக்கு வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். கேட்டு ஸ்டான்லி, இதுக்கப்புறம் அவனோட பேர் சார்லி அப்படின்னு சொல்லிட்டு சார்லின்னு பேர் வச்சுட்டு இவனுக்கு அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறான்.
நெஞ்சு பகுதியில் ஒரு தழும்பு இருக்குது. இந்த தழும்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி கேட்கும்போது பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மேலேயே வந்து கை காமிக்கிறான். நெஞ்சு பகுதியில் இருக்கிற அந்த தழும்பும் இவன் காமிக்கிற சைகையெல்லாம் வச்சு அது ஒரு பறவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஸ்டான்லி வந்து புரிஞ்சுக்கிறான். இவங்க இப்படி கொஞ்சம் க்ளோஸாக பேச ஆரம்பிக்கும் போது இவனோட கழுத்துலேருந்து ஒரு செயினை வந்து அவன் எடுத்து பிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவன் வந்து ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தையே வந்து அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது நம்ம ஸ்டான்லிக்கு சுத்தமாக புரியல. பேசுறது சுத்தமாக புரிஞ்சுக்க முடியாததுனால ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் மேபிள் அப்படிங்கிறவங்கள வந்து இங்கே வர வைக்கிறான். இவங்க இதுக்கு முன்னாடி பேசின வீடியோஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அது மூலியமாக இவன் என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இவங்களும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் டீப்பாக தெரியணும், அப்படின்னா தான் அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஸ்டான்லி வந்து சார்லி கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறான். உதாரணத்துக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறான். இது வந்து பாறை, அப்புறம் தவக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறான். அவனு ரொம்பவே ஈஸியாக அடாப்ட் பண்ணி அது எல்லாத்தையும் கற்றுக்கிறான். ஸ்டான்லியும் சார்லியும் கொஞ்சம் க்ளோஸாக நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே ஸ்டான்லி வந்து சார்லிக்கும் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். கற்றுக்கிறத பார்த்து மேப்பிளுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாள் நைட் இவனோட குகை பக்கத்தில் ஸ்டான்லி இருக்கும்போது அங்கே இருக்கிற எலும்பு துண்டு அதெல்லாம் வச்சு இவன் ஒரு மியூசிக் மாதிரி வந்து போட்டுட்டு இருக்கான். அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டான்லி வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட் அவனுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஒரு நாள் இவனை மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஒரு சீக்ரெட் சாம்பருக்குள்ளே அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்பவே லோவாக இருக்கும். இது மூலியமா இவன் உடம்புல நேச்சுரலாக இருக்கிற அந்த க்ரையோ ப்ரொடெக்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த வெளியில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்பி இதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்த ஸ்டான்லி இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான். இதனால இவனோட உயிருக்கே ஆபத்தாகலாம், அதனால உடனே இதை நிறுத்துங்க அப்படின்னு அவன் எவ்வளோ சொல்லியும் அங்கே இருக்கிறவங்க கேட்குற மாதிரி இல்லை. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால அவனோட ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக ஆரம்பிக்குது. அதனால இதுக்கப்புறம் இப்படியே போனால் இவனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியில் விட்டுடுறாங்க. மறுபடியும் வைவரியம்லேயே விட்டுடுறாங்க. அவன் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டான்லி வந்து அவனை பார்க்கறதுக்காக உள்ள மெதுவாக போகிறான். ஆனால் இவன் வந்து அவ்வளோ சந்தோஷமா இல்லை. ஏன்னா இவனை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா அவனோட உடம்புல வந்து நிறைய தழும்புகள் இருக்கு. இது மூலியமா என்னை வச்சு ஏதோ செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லியவே அவன் வந்து அட்டாக் பண்ண பார்க்குறான். செகண்டே அவனோட ஈட்டியை ஸ்டான்லி கையில் கொடுத்து அவனை வந்து அப்படியே நெஞ்சில் வந்து குத்துறான். தயவு செஞ்சு என்ன கொன்று அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் அதெல்லாம் வந்து இவனால் பண்ண முடியாது. அதனால் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறான். இப்போ எப்படியாவது இவனை வந்து சமாதானப்படுத்தி அமைதியாக்கணும். அதுக்கு ஒரே வழி ஒரு பொண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டான்லி வந்து நம்புறான். அதுக்காக இப்போ டயனா கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கான். ஏன்னா இதுக்கு மறுத்தாலும் வேற வழியே கிடையாது. ஏன்னா இப்படியே போனுச்சுன்னா சார்லியோட நிலைமை ரொம்பவே மோசமாக போயிடும். இவங்களும் ரொம்ப க்ளோஸாகவும் வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. அதனால தயவு செஞ்சு நீங்க தான் வந்து எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தணும். நிச்சயமா ஒரு பொண்ணால இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி என்ன பண்றான்னா டயனாவை சமாதானப்படுத்தி வைவேரம்குள்ள கூட்டிட்டு போறான். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஒரு பக்கம் இந்த சார்லி என்ன பண்றான்னா அவனோட குகைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சில பொடி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனோட உடம்புல அந்த தழும்பு இருக்குல்ல அந்த தழும்பவே கீழே வந்து வரைஞ்சு வச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பயந்து ரொம்பவே இதா இருக்கு. பயந்து தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட வந்ததுமே இவங்க வந்து ஒரு பயத்தோட பாக்குறாங்க. ஆனா அதை பார்த்ததுமே அந்த பொண்ணை பார்த்ததுமே சார்லி வந்து கொஞ்சம் அமைதியாகிடுறான். அவன் வந்து சாப்பிட வச்சிருப்பான்ல அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து இவளுக்கு கொடுக்குறான். ஆனா இவளுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் வந்து அங்க வேட்டையாடின பூச்சி எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுவான். அந்த மாதிரிதான் இவளுக்கு கொடுத்துருக்கான். இவன் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டான்லி இங்க வந்ததுமே செக் பண்ணானோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் வந்து ஸ்கேன் பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். ஆனா அதுக்கு வந்து நம்ம ஸ்டான்லி விடல. அவன் வந்து என்னோடவ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சொன்னதுமே இவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் உனக்கு வந்து ஸ்பார்க் மாதிரி வருது. உடனே அவனோட குகைக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து இவன் கிட்ட கொடுக்குறான். அவ பார்த்து இவன் ஒரே விஷயத்த தான் திருப்பி வந்து சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படிங்கறது இவங்க யாருக்குமே சுத்தமா புரியல. உள்ள இருக்கிற மேப்லும் இவன் வந்து இந்த பொண்ணை வச்சுதான் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரான் அப்படிங்கறத மட்டும் தெரியுது. ஆனா என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கும் வந்து கிளியரா புரியல. டயானாவும் ஸ்டான்லியும் எப்படியாவது அவன் வந்து கிளியரா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்றாங்க. அவங்க சொன்னது மாதிரி இவன் வந்து என்ன பண்றான்னா வரைஞ்சு காமிக்கிறான் கீழே. அது மூலியமா தான் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இவனுக்கும் வந்து ஒய்ஃபு பசங்க எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட ஃபேமிலி எங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது வெளியில வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து வந்துருது. இந்த ஸ்கீலிங் பக்கத்துல தான் வந்து நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம சார்லி என்ன பண்றான்னா இதுதான் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். தவறுதெல்லாம் அந்த ஹெலிகாப்டர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கும். உடனே இங்க இருந்து மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஹெலிகாப்டர் வந்து மூவ் ஆகுது. அது போனாலும் கூட இவன் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திக்கிட்டே தான் இருக்கான். அந்த சீலிங்கை தாண்டி போறதுக்கு பாக்குறான். ஆனா அவனால முடியல. சீலிங் பக்கத்திலேயே தான் பீட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் வந்து உட்காந்துருக்கான். இப்ப நம்ம ஸ்டான்லி வந்து இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்றான். அப்பதான் அந்த எஸ்கிமோஸ் அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் அவனுக்கு கிடைக்குது. பீட்டா அப்படின்னா செட்னா அப்படிங்கிற ஒரு பறவை. அது கடவுளோட தூதுவன்.
செட்னாங்கிற பறவை தான் மக்கள் வந்து தப்பு பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நரகம், அதுக்கப்புறம் சொர்க்கம் இந்த மாதிரி வந்து கூட்டிட்டு போகும். இதுதான் அந்த செட்னா பறவையோட வேலை. இப்போ இவன் வந்து இந்த இடத்துல நிறைய மிருகங்களை வந்து வேட்டையாடி இருக்கான். அதுக்கான பனிஷ்மெண்டா, தண்டனையா தான் இதை வந்து நினைக்கிறான். சரி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அந்த செட்னா அப்படிங்கிற பறவை வந்து நம்மள கூட்டிட்டு போகணும். அதுதான் இதுக்கான சாக்ரிஃபைஸ் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ அந்த செட்னா அப்படின்னு பீட்டாவா நினைக்கிற அந்த பறவை எதுனா நம்ம ஹெலிகாப்டர் தான். அதை தான் அவன் வந்து இப்போ அந்த செட்னாவா நினைச்சிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம வந்து அவனால சமாதானப்படுத்த முடியாது. என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 34 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் சார்லி வந்து அமைதியான மாதிரியே தெரியல. அந்த பீட்டாவை தேடி தான் அவன் வந்து கோஷமிட்டுட்டே இருக்கான். இதனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனோட குகைக்குள்ள போயிட்டு அவனுக்குன்னு சில ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பான்ல, அதெல்லாம் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு அந்த பெரிஸ்ல இருந்து சாறு வரும், அதெல்லாம் அவன் மேல வந்து அந்த காட்டுவாசிங்க போட்டிருக்கிற மாதிரி போட்டுட்டு அங்க இருக்கிற அந்த எலும்பு துண்டு அதெல்லாம் வச்சு அங்க எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கான். சில விஷயங்கள் அவங்களோட ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு அவனோட கோஷத்தை வந்து நிறுத்தாம பண்ணிட்டே இருக்கான். பார்த்த இவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. சரி, ஸ்டான்லி போயிட்டு எப்படியாவது இவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். ஆனா அவனை பார்த்ததுமே சார்லி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அவன் கூட பேசுறதுல விருப்பம் இல்லை. அவன் போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வந்து ஒரு பட்டனை பிரஸ் பண்றான். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி டோர் ஓபன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சார்லிக்கு தெரிஞ்சிருக்கு. உள்ள வந்ததுமே அங்க வந்து ஒரு ஸ்பியர் பால் மாதிரி இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறான். அவங்க நிறைய மிருகங்களை அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, ஸோ இந்த இடத்துல அந்த பீட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் உள்ள பாக்குறதுக்கு போறான். இருக்கிற ஸ்பியர்ல இவனோட ஃபேஸை பார்க்கும்போது இவன் வந்து என்ன பண்றான்னா, வேற யாரோ ஒரு மனுஷன் வந்து நம்மளை எதிர்த்து சண்டை போட வரான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்பியரை வந்து அடிச்சு நொறுக்கிடுறான். இருக்கிற காரிடார்ல வந்துட்டு சில மெசேஜ் வாய்ஸ் மாதிரி வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். உள்ள போனா நிறைய மிருகங்கள், பறவைகள் எல்லாமே இருக்கு. நிச்சயமா இந்த இடத்துல தான் பீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை உள்ள இன்னும் போய் தேட ஆரம்பிக்கிறான். அவன் பார்க்குற எல்லா விஷயங்களுமே ரொம்பவே புதுமையா இருக்கு. இப்போ அவன் அப்படியே இன்னொரு இடத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணாடி டோர் ஒன்று இருக்கு. அதுல மோதி கீழே விழுந்துடுறான். இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை உடைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அது ஆட்டோமேட்டிக்காவே ஓப்பன் ஆயிருது. இப்போ வந்து உள்ள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து பயந்துடுறான். ஏன்னா அங்க வந்து ஏதோ ஒரு மிஷின்ல ஒரு ஆள் வந்து வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்ததா அவரோட கண்ணில் படாம அவன் போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அவன் பக்கத்துல இருக்கிறது ஒரு ஜெராக்ஸ் போடுற மிஷின். இவன் தெரியாம அதை ஆன் பண்ணவும் அதை வந்து ஜெராக்ஸ் எடுக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே அவன் பயந்து போய் அங்கிருந்து மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி ஒரு எலிவேட்டர் இருக்கா, அந்த டோருக்குள்ள அவன் வந்து போயிடுறான். அப்படி போயிட்டு அது ஓப்பன் ஆனதுமே மறுபடியும் அவன் வந்து ஒரு கெமிக்கல் லேபுக்குள்ள வரான். அங்க இருக்கிற கெமிக்கல்ஸ் அவன் தெரியாம தட்டி விட அது அவனோட கையில பட்டு பொசுங்கிடுது. இந்த சத்தம் கேட்டு இதுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. இருட்டுல இன்னமும் வந்து ஒன்றும் தெரியல, பயமா தான் இருக்கு. அங்க இருக்கிற பொருட்களை இப்படியும் அப்படியும் அசைஞ்சே வந்து தட்டி விடுறதா பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ இந்த மாதிரி உள்ள இன்னும் சத்தம் கேட்டு சரி யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு ஆள் வராரு. வந்துட்டு லைட் எல்லாம் ஆன் பண்றாரு. அப்படி ஆன் பண்ணிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்றான்னா, இந்த ஆளை வந்து அந்த இடத்துல வந்து கொன்னுடுறான். ஈட்டியை வச்சு இவரை கொண்டுட்டு அவன் அங்கிருந்து வந்து திருப்பி ஓட ஆரம்பிக்கிறான். ஏதோ அலாரம் சவுண்டு வேற கேட்குது. அதை பார்த்துதான் அவன் பயந்து போய் அங்கிருந்து ரேண்டமா ஒரு கதவுக்குள்ள வந்து நுழையிறான். அப்படி நுழைஞ்சதுமே அந்த இடத்துல வந்து வித்தியாசமான ஒரு டனல் இருக்கிறத அவன் பார்க்கறான். அந்த டனல்குள்ள இருந்து ரொம்பவே குளுமையான காத்து வந்து வந்துட்டு இருக்கு. சரி இது வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபயர் எக்ஸிட், அதனால அது வழியா அவன் வந்து அங்கிருந்து வெளியில போயிடுறான். வெளியில போனா அவன் வெளியில நின்றுட்டு இருக்கிற அந்த ஹெலிகாப்டரை பார்த்துட்டு பீட்டா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஹெலிகாப்டரும் இவன் வந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் கிட்ட வர அவன் வந்து அதுல மோதி கீழே விழுந்துடுறான். பீட்டாவை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாகிடுறான். இப்போ அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் இவனை கூட்டிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்றாங்க, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. ஆனா இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. போன் கிராக்கோ இல்ல தலையில ஏதோ அடி எதுவுமே இல்லை. இப்போ எல்லாருமே சேர்ந்து ஸ்டான்லியை தான் பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்னா நம்மளோட டீம்ல ஒரு ஆளை நம்ம இழந்துட்டோம், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிசர்ச் அது இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இது மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள அரைச்சு வைக்கிறதுக்கு அவனை வந்து கொல்றதுக்கு சமம், அதனால நிச்சயமா இது வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி பாக்குறான். இருந்தாலும் இந்த டைம் இவன் சொல்றதை யாரும் கேட்கற மாதிரி இல்ல. அப்புறம் வேற வழியே இல்லாம ஸ்டான்லி என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட தான், டோர் பக்கத்துல இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட ஹெல்ப் கேட்டு இவன் வந்து எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னு வந்து இவன் இங்க இருந்து வந்து வெளியில கூட்டிட்டு போறான். இந்த விஷயம் உள்ள இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப தூரம் வெளியில போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் உள்ள இருக்கிற சயின்டிஸ்ட்க்கு தெரிய வருது இவங்க 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்கள தேடியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து கிளம்புறாங்க. பனியில் இவங்க 2 பேரும் நடந்து போன அந்த கால் அச்சு வந்து அப்படியே தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இவங்களோட டீம் எல்லாரும் வந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பனிச்சரிவு ஏற்படுது. அப்படி ஏற்பட்டதுனால அங்கே வந்து சின்ன கொலாப்ஸ் ஆகி இவங்க 2 பேருமே வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சிடுறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய கேப் ஆகிருது. ஸ்டான்லிக்கு இதை பார்த்ததுமே கொஞ்சம் பயமாயிருது. ஒரு பக்கம் அந்த ஹெலிகாப்டர் வேற பறந்துட்டு இருக்க நம்ம சார்லி அதை பார்த்ததுமே பீட்டா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அதை பிடிச்சிக்கிட்டே வந்து தொங்கிட்டு இருக்கிறான்.
இவனோட டீம் ஒரு வழியா இவனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உள்ள இருக்கிற ஒரு ஆள் வந்து மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவனோட கடைசி முடிவா இதை தான் வந்து அவன் நினைக்கிறான். அதனால ரொம்பவே சந்தோஷமா அவன் சாகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அப்படியே சறுக்கிக்கிட்டே வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். 30,000 வருஷங்களுக்கும் மேல இவன் உயிர் வாழ்ந்த இவனை எப்படியோ நம்ம வந்து ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்ற பேர்ல இவனை வந்து கொன்னுட்டாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. until then டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.